கிரில்னா 601 BHP. 601 BHP. 601 BHP. ஆக்சுவலாக இந்த கிட்னி கிரில் தான் வந்து பயங்கர ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். அங்கே போய் அதை நேரில் பார்க்கும்போது அந்த வண்டியை நான் பார்க்காம என்னால் அதை பற்றி பேச முடியாது. இது வந்து மோட்டோரானில் வந்து ஒரு கேரண்டி மாதிரி. கம்ஃபர்டபுள் டிரைவிங் பொசிஷனில் உட்காந்துட்டுன்னு சொன்ன பிறகுமே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இங்கே லெக் ரூமா, இங்கே நடுவில் ஒரு ரூமே இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஹாய் guys, வெல்கம் பேக் டு மோட்டோரான். இன்றைக்கி ஒரு செம கார் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸை பண்ண போகிறோம். ஆமாம், த BMW 5 Series. ஆக்சுவலாக இது வந்து 52 years ஆஃப் 5 Series அண்ட் இதுதான் வந்து அவங்களோட 8th generation. லுக்ஸ் ஃபென்டாஸ்டிக்கில். ஆமாம், இது ஆக்சுவலாக சொல்லி ஆகணும். பிக்சர்ஸில் வந்து இப்போ கூட ஆன்லைனில் நிறைய மிக்சட் ஃபீட்பேக்ஸ் இருக்குது இந்த காரை பற்றி. பட் இந்த வண்டியை போயிட்டு நேரில் பார்க்கும்போது ஓ மை காட். ஆமாம், ஆக்சுவலாக வீடியோஸ் வர்றதுக்கும் நம்ம ரிவ்யூ வீடியோஸ்லாம் போடுறாங்களா, அதுக்கும் வண்டியை நேராக பார்க்குறதுக்குமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. அண்ட் ஆன்லைனில் ஆஸ் யூ செட் அவ்வளோ இது போயிட்டுருக்கு. இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, அப்படி அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாம் வந்து நம்ம சஜஷன் என்னென்னா, தயவு செஞ்சு அதை வச்சு இது பண்ணாதீங்க, ஷோரூமுக்கு போய் வண்டியை பாருங்கள். நான் சொல்கிற மாதிரி தான், இது ஒரு எத்திக்கலி நான் சொன்னேன்ல, இஃப் யூ டூயிங் அ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வீடியோ, அந்த வண்டியை நான் பார்க்காம என்னால் அதை பற்றி பேச முடியாது. இது வந்து மோட்டோரானில் வந்து ஒரு கேரண்டி மாதிரி. கரெக்ட். ஸோ அதை போய் பார்த்து அதை இன்ஃப்ளஷாக ஃபீல் பண்ணாதான் அது நமக்குடையுமே கனெக்ட் ஆகும். அப்போ தான் நம்ம அதை பற்றி இன்னுமே பேச முடியும். ட்ரூ தட். ஸோ இந்தியாவுக்கு வந்திருக்கிறது வந்து லாங் வீல் பேஸ் வெர்ஷன். BMW ஜென்ரலாகவே டிரைவர் சென்ட்ரிக். பட் வித் 5 Series அண்ட் 7 Series இப்படி மேலே போகும்போது நிறைய பேர் இதை சாஃப்ட்வேர் ட்ரிவனாக ஓன் பண்ண போகிறாங்க. ஸோ வந்து அதுக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நார்மல் 5 Series இங்கே லான்ச்சே பண்ணாமல் டைரக்ட்லி தேவ் கான் டு லாங் வீல் பேஸ். LWB. ஓகே, அது வந்து உள்ள ஸ்பேஸும் இன்க்ரீஸ் ஆகுது, லாங் வீல் பேஸ். ஸோ வந்து ஸ்பேஸ் அண்ட் கம்ஃபர்ட் ஆன் பாயிண்ட். ஆமாம், சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ லாங் வீல் பேஸ்ன்ற போது நம்ம கண்டிப்பாக டைமென்ஷன்ஸ் பார்த்தாகணும். அண்ட் இந்த லாங் வீல் பேஸ் வந்து இப்போ இருக்க இ கிளாஸுக்கும் வரப்போகிற இ கிளாஸையுமே விட டைமென்ஷன்ஸில் இது பெருசு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? ஏன்னா இந்த வீல் பேஸ் அண்ட் இந்த டைமென்ஷன்ஸ் வந்து என்றைக்குமே இ கிளாஸ் தான் வாஸ் த கிங். ஆமாம், கம்ஃபர்ட் இந்த மாதிரி நிறையா லெக் ரூம் வேணும் அப்படின்றவங்களுக்கு வேறு ஆப்ஷன் வந்து இ கிளாஸ் தான். ஸோ இ கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட இ கிளாஸ்னாலே பிராண்டிங் வைஸே அது ஓகே லாங் வீல் பேஸ் அப்படின்றது வந்து மைண்ட் இதாகிடுச்சு. BMW அடுத்த ஜென்ரேஷனுக்கே ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போயிட்டு அதோட ஒரு லாங்காக போட்டது வந்து ஐ திங்க் தே ஆர் டார்கெட்டிங் த ரியர் சீட். கரெக்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு பேசஞ்சர் சென்ட்ரிக் அந்த மாதிரியான ஒரு காராக தான் இருக்குது. அண்டு எப்பவுமே நமக்கு ஒரு இது இருக்கும்ல, நம்ம மர்க் அந்த மாதிரி போனால் அது வந்து ஒரு லக்ஸரி அந்த பிராண்டு மாதிரியும், அண்ட் BMWவில் மோர் ஸ்போர்ட் டிசைன் வைஸாகவும் சரி, அவங்களோட இன்ஜின் ஸ்பெக்கும் சரி, அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த காரு எனக்கு பார்க்கும்போதுமே லைக் நம்ம இன்னும் ஓட்டி பார்க்கல, பட் ஸ்டில் அதை பார்க்கும்போதும் சரி எனக்கு அது வந்து இந்த லக்ஸரி அந்த கேட்டகரிக்குள்ளே தான் என்னால் ஃபிட்டின் பண்ண முடியுது. அஃப்கோர்ஸ் இந்த 5ல. ஆமாம், இட்ஸ் 5க்கு மேலவே எல்லாமே லக்ஸரி தான். பட் ஸ்டில் அந்த ஸ்போர்ட்டினஸ் தான் 5லேயுமே அவங்க ஸ்போர்ட்டினஸ் இன்னுமே நல்லாயிருக்கும். பட் இதில் ரெண்டுமே இருக்கிறதுனால ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது இந்த 100%. அண்ட் இதோட லெங்க்த்து பார்த்தோன்னா 5175 mm. ஓகே, அண்ட் வீல் பேஸ் வந்து 3105 mm இருக்குது. நீ வந்து ஃப்ரண்ட்டில் கம்ஃபர்டபுள் டிரைவிங் பொசிஷனில் உட்காந்துட்டேன்னு சொன்ன பிறகுமே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா இங்கே லெக் ரூமா, இங்கே நடுவில் ஒரு ரூமே இருக்குது, அந்த மாதிரி இருந்துச்சு. எவ்வளோ லென்த்து, சூப்பர் கம்ஃபர்டபுள். அண்ட் சீட்ஸுமே செம கம்ஃபர்டபுள். அண்ட் திஸ் கம்ஸ் அண்டர் த லாங் வீல் பேஸ் அப்படின்றதால இதை வந்து BMW ஒரு 2.5 பாக்ஸ் டிசைன். 3 பாக்ஸ் இல்லையாப்பா? 3 பாக்ஸ் இல்லை, 2.5 பாக்ஸ். இது என்ன புதுசாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் இதில் பூட் ஸ்பேஸ் பார்த்தோன்னா 500 லிட்டர் இதுலேயும் 5 சீரீஸ்லேயும், அண்ட் அதை விட கொஞ்சம் கம்மியாக 490 லிட்டர்ஸ் பேட்டரி பேக் இதுலேயுமே வந்து i5லேயும் தராங்க. ரெண்டுத்தையும் நான் பார்த்தேன். 5 சீரீஸில் வந்து பின்னாடி ஸ்பேர் வீல் இருந்துச்சு. ஆமாம், i5ல காணும்பா. கிட்டக்க வர 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 திடீர்னு காணா போயிடுறியே. அதுக்கு ஆக்சுவலாக ஸ்பேர் வீலுக்கு பதிலாக ஒரு கிட் ஒன்று தராங்க.
ஸோ அது வந்து நமக்கு டயர் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஸோ அந்த கிட் வந்து ரொம்ப நல்லாவே ஆக்சுவலாக ஃபங்க்ஷனபுளாக இருக்காது. இட் ஹாஸ் இந்த ஜெல் உள்ளே போயிட்டு அதிலிருந்து வந்து வேக்யூம் வர மாதிரி. ஸோ அது வந்து ரொம்ப ஃபங்க்ஷனல் ஒரு எமர்ஜென்சியில் கண்டிப்பாக டஸ் த ஜாப். பட் அது வந்து 80 வரைக்கும் ஓட்டலாமோ ஏதோ ஒரு அந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் அந்த மாதிரி இருக்குது. ஸோ சிமிலர் தான். இப்போ நம்ம ஸ்பேர் வீல்லையுமே யூ கேன் கோ டிரைவ் ஃபாஸ்ட்டில். ஸோ அதே மாதிரியே ஓட்டிட்டு ஆமாம் அந்த ரேஞ்சில் நம்ம போயிட்டு அந்த அதுவும் இல்லாமல் இஃப் சப்போஸ் நம்ம கொஞ்சம் எங்கேயோ அவுட்ஸ்கட்ஸ் போயிட்டோம், இடம் இல்லை, கடையெல்லாம் இல்லை அப்படின்னாலுமே, சர்வீஸ் சென்டர்ஸ்லாம் இல்லை அப்படின்னாலுமே, இப்போ நம்ம வந்து அதிலே திரும்ப நார்மலாக ஏர் ப்ரெஷர் ஃபில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியும் அந்த கிட்டு வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அது பியூட்டிஃபுல் அது. ஆமாம். ஸோ அதனால் இட் டஸ் த ஜாப். லுக்ஸுக்கு வரும் ஃபஸ்ட்டு டிசைன், அதாவது லுக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பியூட்டி, வாட் அ பியூட்டி இல்லை? அதில் என்னென்னா கிட்னி கிரில். ஆக்சுவலாக அந்த கிட்னி கிரில் தான் வந்து பயங்கர ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில். நிறைய பேர் நல்லா இல்லைன்றாங்க, முன்னாடி இருந்ததே நல்லா இருக்குன்றாங்க. பட் ஸ்டில் இது ஆக்சுவலாக இந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் தான் எங்களுக்குமே இருந்துச்சு. பட் அது அங்கே போய் அதை நேரில் பார்க்கும்போது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டில் அது. இந்த மீம் வரும் தெரியுமா, ரொம்ப கச்ச 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 கச்சன்னு சவுண்ட் இருக்கும், அவன் போய் கார் டோர் அடைச்சிருவான், அப்படியே சைலண்ட் ஆயிரும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒன்ஸ் அதை போய் பார்த்த உடனே அப்படியே சுற்றி எதுவுமே கேட்கல. சூப்பராக இருந்தது. ட்ரூ. BMW வந்து இந்த காரோட டிசைன் வந்து தே ஹாவ் கான் இன் அ டிஃப்ரெண்ட் ட்ராக். அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த 5 சீரீஸ்லேருந்து வரதை பார்த்தா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக சேஃபான ஒரு டிசைனில் இருந்தாங்க. லேட்லி பிஎம்டபிள்யூட எல்லா கார்ஸ்லையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. ரொம்ப ரொம்ப சேஃபாக அப்படி போயிடாமல் தே ஆர் ட்ரைங் சம்திங் எல்ஸ். கான்ட்ராஸ்டான ஒப்பீனியன்ஸ் பில்ட் ஆகிற மாதிரி தே ஆர் டிசைனிங் சம்திங். ஸோ கான்ட்ராஸ்டான ஒப்பீனியன்ஸ் வருது, அதுவும் வின்னு. பட் நேரில் போய் பார்த்தா வேறு லெவலில் இருக்குது, அதுவும் வின்னு. பியூட்டிஃபுல் அது. ட்ரூ. அண்ட் இப்போ இந்த டிஆர்எல்லாம் புது டிஆர்எல்லாம் கொடுத்து இந்த கிரில்ஸ் வந்து ஆக்சுவலாக இட் வில் இலுமினேட். அதை நைட்டு நாங்கள் பார்த்தோம். அதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க, அந்த இலுமினேட்டிங் கிரில். ஐகானிக் க்ளோ கிட்னி கிரில்ஸ். ஐகானிக் க்ளோ கிட்னி கிரில்ஸ். இந்த கிட்னி கிரில்ன்றது வந்து பிஎம்டபிள்யூட லெகசி, அவங்களோட ஹிஸ்ட்ரியில் அங்கேருந்து இருக்குது. ஸோ இன்றைக்கு மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு வந்து தே ஹவ் டிசைடட் டு மேக் இட் க்ளோ. ஒரு எல்இடி ஸ்ட்ரிப்பு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ரோடு வந்து ஒரு 7 சீரீஸில் பார்த்தேன். ஓகே. சம்வேர் நியர் கேஎன்கே ரோட். சடனாக அது ரொம்ப அட்டென்ஷன் கிராபிங்காக இருந்துச்சு. ரோட் கிராஸ் பண்ணுறதுக்கு அப்படி வரும்போது திடீர்னு வாவ் அப்படின்றது தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த க்ளோயிங் கிரில்லுமே இனிஷியலி கான்ட்ராஸ்டான ஒப்பீனியன்ஸ் நிறையா இருந்துச்சு. பட் ஆன் ரோடு அதை பார்க்கும்போது வாவ் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் அதை வந்து அவங்க 5 சீரீஸ் லெவலுக்கும் கொண்டு வந்திருக்கிறது வந்து இது வந்து 7ஓட லக்ஸரியை டார்கெட் பண்ணி அதோட என்ட்ரி லெவலில் இங்கே வைக்கிறாங்க அப்படின்றது கிளியராக தெரியுது. அண்ட் ஹெட்லைட்டோட டிசைனுமே சூப்பராக இருந்துச்சு, வெளியிலையுமே சரி, அது உள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஹுட் லைன், அந்த ஹுட் லைன் வந்து ரொம்ப ஐகானிக்காக இருந்துச்சு. அந்த நடுவில் அந்த லோகோக்கு இது ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரிப் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப மசிலாக காட்டுது காரை. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப வெல் பில்ட் அப்படின்றது அது காட்டுது. ஸோ அது ஒரு ஸ்ட்ராங்கான ஹுட்லைன் அங்கே இருக்குது. அந்த இடத்துலலாம் ஒரு ஸ்போர்ட்டி டச் கண்டிப்பாக இருக்குது. பிஎம்டபிள்யூவில் இருக்கணும்ல. நைஸ். அதுக்கப்புறம் சைட்ஸ் என்னங்க சொல்கிறது, நான் அது சொல்லிகிட்டே போகலாம், ஏன்னா அவ்வளோ பெருசாக இருக்கு. எவ்வளோ பெருசு. அதில் வந்து 18 இன்ச் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சத்தியமாக வந்து அந்த 18 இன்ச் அலாய்ஸ் வந்து 18 டவுட் வர அளவுக்கு கார் இஸ் பிக். ஸோ நான் இந்த அலாய்ஸ் அலாய்ஸ் சின்னதாக இருக்குன்னு ரொம்ப நேரம் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆன் பேப்பர் பார்த்தா அலாயோட ஸ்பெக்லாம் டீசெண்டாக இருக்குது. அப்புறம் தான் பார்த்தா ஓகே, அவங்க அந்த சைடு வால் நல்லா பிக்காக கொடுத்துருக்காங்க. ஓனர்ஷிப் பர்ஸ்பெக்டிவில் இட்ஸ் அ குட் திங். ஏன்னா லோ ப்ரொஃபைல் டயர்ஸ் இருந்துச்சுன்னா பார்க்க நல்லாயிருக்கும். பட் நம்ம ரோட் கண்டிஷன்ஸுக்கு சொல்லவே முடியாதுலே, திடீர்னு ஒரு பள்ளம் வரும். அப்படி வரும்போது சைடு வாலை கிழிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு லோ ப்ரொஃபைல் டயர்ஸில் அது நடந்திருக்கு. ஸோ ஐ திங்க் ஒரு லக்ஸரி சாஃப்ட்வேர் ட்ரிவன் செக்மெண்ட்டுக்கு போகும்போது டெஃபினெட்லி இந்த மாதிரி கொடுக்குறதா சென்சிபிள். அண்ட் தென் எனக்கு அந்த சைடில் இது பிடிச்சிருந்தது, அந்த ஹாஃப் மைசர் கிங்கில் அந்த 5 லோகோ கொடுத்துருந்தாங்கல்ல, அது சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இங்கே ஒரு மிஸ் ஆகிருக்கு இந்தியாவில். அப்ராடில் இருக்கிற 5ல் வந்து அந்த 5 வந்து இலுமினேட்டட். ஓ, அதுவும் இலுமினேட்டட். ஓ, நைஸ். ஆனால் அந்த மாதிரி ரூல்ஸ் படி பி பில்லர்லேயுமே வந்து ஒரு 5 லோகோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன் அப்ராடில். ஓகே. ஸோ அதுவுமே இல்லை. இந்த இலுமினேட்டடாக
இருந்துருந்துச்சுன்னா இன்னுமே செம்ம கேஜெட்டியாக அப்படியே செம்மையாக இருந்திருக்கும். பட் இங்கே இருக்கிற நார்ம்ஸ்னால ஐ திங்க் தேர் நாட் அலவுட் டு டூ தட். ஓகே. ஸோ அங்கே ஆமா, சைட்ஸ்ல வந்து லைட் இருக்க கூடாதுன்ற ஒரு நார்ம் இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் தென் கமிங் டு த டெயில். டெயிலுமே ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது டிசைன், இம்ப்ரெசிவ். நல்ல பின்னாடி ஸ்போர்ட்டியான டிஃப்யூசர்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாஸ்ட் 2 பைப்புமே ஹிடன், ஆக்சுவலாக வெளியில் தெரில. ஸோ லக்ஸரியாக போகிறதுனால இது பண்ணியிருக்காங்க. பட் அதை கவர் பண்ணுற அந்த டிஃப்யூசர் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டியாக இருக்குது. பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து டெயில் வந்து ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுது. சிம்பிளாக தெரிஞ்சுதா? ஆமாம், எனக்கு என்னமோ அப்படி தான் ஃபீல் ஆச்சு. ஒத்துக்க மாட்டேன். மேபி இந்த ஃப்ரண்ட்டில் இவ்வளோ பார்த்துட்டு வந்ததுனால அது அந்த இம்பேக்டில் பின்னாடி சிம்பிளாக தெரிஞ்சுதா எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனாக பிஎம்டபிள்யூக்கு கான்ட்ராஸ்டிங் ஒப்பீனியன்ஸ் வேணும்னாங்கல்ல, இல்லை எனக்கு தெரிஞ்ச சிம்பிளாக எனக்கு தெரியல. ஓகே. அந்த டெயில் வந்து டிசைன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப லாங்காக கொடுத்துருந்தாங்க. அது சைட்ஸ்லேருந்தே அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி வர்றது. ஆமாம், அந்த சைட்ஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வர்றது தான் சொல்கிறேன். பட் அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி ஓகே சிம்பிளாக பண்ணியிருக்காங்க, பட் நீட். அண்ட் பவர்டு டெயில் கேட்ஸ் கொடுத்துருக்காங்க. 500 லிட்டர்ஸில் போட்டு. ஆமாம், 500 லிட்டர்ஸ். அதில் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அந்த ஜெஸ்டர் கூட இருக்குது. ஓகே. நம்ம அந்த காலை போயிட்டு அப்படி ஸ்வைப் பண்ணுற மாதிரி பண்ணால் இட் ஓப்பன்ஸ். ஸோ அதெல்லாம் ஹேண்டியான ஃபீச்சர்ஸ் கண்டிப்பாக. இப்போ கையில் ஃபுல்லாக பேக்ஸ் இருக்குன்னா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ லெட்ஸ் கம் டு த இன்டீரியர். இன்டீரியரில் ஆக்சுவலாக இப்போ வண்டி போன உடனே வெளியே பார்ப்போம், அதெல்லாம் பண்ணுவோம். நான் போய் ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இருக்குமா உள்ளே போய் உக்காந்துட்டேன். ஆமாம்மா, அவரை வெளியிலேயே இழுக்க முடியலங்க. உள்ளே போய் உக்காந்துட்டு அந்த இன்டீரியரோட ஃபீலு, அதுக்கப்புறம் அதில் இருக்க இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் அப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஹவு டிட் யூ ஃபீல்? இட் வாஸ் வெரி ஃபியூச்சரிஸ்டிக். ஒரு வேர்டு வந்து இதுக்கு சொல்லணும்னா இட் வாஸ் கிளாமரஸ். ஓகே, நிறைய காரில் உட்காந்துருக்கோம். இந்த கார் வந்து ரொம்ப கிளாமரஸாக இருந்துச்சு. the way it was designed. எல்லாமே லைட்ஸ் வந்து அப்படியே அள்ளி தெளிச்சிருக்காங்க ஃபுல்லாக சுற்றி. அது லைட்டாக இல்லை எல்இடி டிஸ்பிளேன்ற அளவுக்கு அது திக்காக இருக்குது. ஸோ அது பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் அது வந்து கான்ட்ராஸ்டிங் ஒப்பீனியன்ஸ் அதுக்கும் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கிற மாதிரியும் இட் மைட் பி டேக்கன் அப்படியும் எடுத்துக்கலாம். பட் அவங்க வந்து ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக அதை பிளான் பண்ணியிருக்காங்க. அது கிளியராக தெரியுது, ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அதோட இதெல்லாம் நல்லாயிருக்கு. என்ட்ரியில் சூப்பராக இருந்துச்சு. நம்ம டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகும்போது அப்படியே பொறுமையாக க்ளோ ஆகி உள்ளே வந்து அப்புறமா அங்கே இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து பிஎம்டபிள்யூ லோகோலாம் வந்து வரும். இது முன்னாடி 7ல் கொடுத்தாங்க. இதுதான் சொன்னேன். ஸோ 7ல் கொடுக்குற நிறைய விஷயங்கள் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் நீ சொன்னது அது பிளிங்கியாக இருக்குது, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அது என்னென்னா தே கால் இட் அஸ் அடாப்டிவ் ஆம்பியன்ட் லைட்டிங்கிற மாதிரி. ஸோ இப்போ நீ வந்து ஹசார்ட் லைட் ஆன் பண்ணாலோ இல்லை அந்த அடாஸ் ஃபீச்சர் ஒர்க் ஆனாலோ, ஸோ இது வந்து உனக்கு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சு. அந்த பிளிங்க் தான் எனக்கு வந்து அது ரொம்ப பிளிங்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. That I mean BMW says it to grab the attention of the okay ஒரு hazard situation அவேரா இருங்க அப்படின்றது. not even driver, even the passengers ன்ற மாதிரி. ஸோ இப்போ ஏதோ ஒன்றா ஆப்வியஸாக டிரைவர்ஸ் வந்து கான்ஷியஸாக இருப்பாங்க. பட் கூட இருக்கவங்களும் கான்ஷியஸாக இருந்தால் இன்னுமே நல்லது தானே. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வருது சம்திங் இதுனா அதுவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. விச் இஸ் ஓகே. பட் அவ்வளோ பிளிங்காக இருக்கணுமான்றது தெரியல, ஒப்பீனியன் தான். அண்ட் அந்த கர்வ்டு டிஸ்பிளே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்ஃபோர்டைன்மெண்ட்லேருந்து அந்த இருந்துச்சு ப்ரோ. அது 14.9 inch டிஸ்பிளே. நான் அதை உள்ளே உக்காந்து கேம் கொடுத்துருக்கான். ஆமாம்மா, அது கேம் இருக்குல்ல, என்னென்னமோ அது என்னது டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு அந்த டிஸ்பிளே உள்ள. எல்லாமே இருக்குது. ஆமாம், ஸோ எல்லாமே இருக்குது. லைக் யூ கேன் கண்ட்ரோல் ஆல் த இன்டீரியர், இந்த லைட்டிங் செட்டப் அந்த மாதிரி விஷயங்களும் கண்ட்ரோல் பண்ணலாம். பவர் மோட்ஸ் அதில் இருக்குது. ஸோ டிரைவிங் மோட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா பர்சனலைஸ்டு மோட் இருக்குது. ஸோ இப்போ டிரைவிங் மோடில் ஸ்போர்ட் மோட், இந்த மாதிரி ஈகோ மோட் அப்படின்ற மாதிரி சில மோட் இருக்குது. டிஜிட்டல் ஆர்ட் மோடுலாம் நம்மளாம் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து இது எல்லாமே நீ கம்பைன் பண்ணி பர்சனலைஸ்டாக வச்சுக்கலாம். நைஸ். ஸோ பேசிக்லி இந்த காரை வாங்கினா ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டு கராஜ்லேயே இருந்துருவோமோ? கண்டிப்பாக. சரி, இதெல்லாம் நம்ம ட்ரிப்பு போனாலும் அங்கே போய் ட்ரிப்பில் சுற்றிட்டு இருக்க மாட்டோம், கார்லேயே தான் இருப்போம். அந்த அளவுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த இது கேம் இருக்கிறது வந்து ஐ திங்க் i5க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஓகே, நல்லாயிருக்கும். இல்லை ஏன் தெரியுமா? சார்ஜிங் டைம் அதிகம் இல்லை. கரெக்ட். பெட்ரோல் அடிக்கிற மாதிரி முடியாது. அதுக்கு ஒரு 4 கேம் போட்டோன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சுப்பா. ஸோ அண்ட் இதுவுமே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருமே வந்து 12.3 inch ஸ்க்ரீன் தராங்க. மேசிவ். ஸோ 12.3 inch ஸ்க்ரீனுமே அதுவுமே இது 14 inch ஸ்க்ரீன் இன்ஃபோர்டெயின்மெண்ட்.
2 இன்ச்சு கம்மி பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனிங்க்கு கொடுத்தா அதுலேயுமே எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அண்ட் எவ்ரி திங் இஸ் பியாண்ட் பார்ன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு உள்ளே உட்காந்துருக்கும்போது. அண்ட் த டிசைன், த டேஷ்போர்ட் டிசைன், ஒரு வுட்டு டிசைன் கொடுத்துட்டு அதில் ஒரு லைட்டியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. அந்த வுட்டில் வுட் ஏர்த்தின்ற நான் லைட்னிங் வந்து ஸ்கை கூட கனெக்ட் பண்ணுறேன். லைட்னிங் ஆமாம், அந்த ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு அந்த டிசைனுமே, சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதை தாண்டி அந்த காரில் நெக்ஸ்ட் வாவ் ஆகிறது ஸ்பேஸ், இன்டீரியர் ஸ்பேஸ், சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் வந்து மேசிவாக இருக்குது. லெக் ரூமாக இருக்கட்டும், எல்லாமே இட் ஃபீல்ஸ் லைக்காக ஒரு கேரவனில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. நைஸ். அந்த அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பட் பின்னாடி வந்து இப்போ ரிக்ளைனிங் இல்லைல்ல, ரிக்ளைனிங் கிடையாது இதில். ஸோ BMW இது வந்து அப்ராடில் இருக்குது ரிக்ளைனிங். இந்தியாவில் வந்து இன்னும் சைட் குஷன்ஸை பிக் ஆக்கிறதுக்கு இதை பண்ணதாக சொல்லியிருக்காங்க BMW. அண்ட் அந்த ரிக்ளைன் ஆங்கிளுமே கரெக்டான ஒரு ரெஸ்டிங் ஆங்கிளில் தே ஹவ் செட். ஸோ ஐ திங்க் இது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி ஒரு இஷ்யூ கிடையாது. ஏன்னா இன்னும் சீட் கம்ஃபர்ட் பெட்டராக இருந்துச்சுன்னா நல்லது தானே. ஆமாம், இன்னும் அந்த சைடில் அந்த சீட் நம்மளை ஹோல்ட் பண்ணுற அந்த குஷனிங் பெட்டராக கொடுத்துருக்காங்க. தை சப்போர்ட்லாம் எப்படி இருந்துச்சு பின்னாடி? மேசிவாக இருக்குது. அண்ட் இதில் வந்து எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிளும் இருக்குல்ல தை சப்போர்ட். ஸோ அதுவும் இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புளுக்கு அது ஃபிட் ஆகிற மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தை சப்போர்ட்னு சொல்லும்போது காலுக்கு தனியாக டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம் ஏசியில். ஆமாம், அந்த அளவுக்கு இட் இஸ் பின்னாடி 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க வித் 4 கிளைமேட் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. 4 zone AC. ஆமாம், 4 zone AC. அண்ட் தென் 2மே டச் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீ டிஃப்ரெண்ட்டாக உனக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ்டாக வச்சுக்கலாம். ஸோ இன்ஜின் பற்றி பேசுவோம். இன்ஜின் அதாவது இது வந்து ஒரு ஹார்ட் கரெக்ட் த கார். ஸோ இது வந்து 4 cylinder engine, 2 liter engine, and it has 261.5 horsepower. சரி, 261 அப்படின்னு வச்சுக்கோ. 0.5 சரி, ஓகே. டெக் கை அப்படி ஓகே. ஸோ 261.5 horsepower. And then torque 620 Nm of torque. நீ அதில் அப்படி கேஸ் பெடலில் மிரிச்சனா போதும், பிரிச்சுக்கிட்டு போயிடும். 2 liter இன்ஜின் தானே இதில்? ஆமாம். இட் சவுண்ட் ஸ்மால், ஆனால் நிறைய பேர் கொடுத்த ரிவ்யூ டிரைவ் இம்ப்ரெஷன்ஸில் அது அப்படி இல்லை, டிரைவிங்க்கு இட் இஸ் பிக் ஒன்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம ரிவ்யூ பண்ணும்போது ஐ திங்க் வில் ஃபைண்ட் இட் அவுட். ஆமாம், அது என்ன தான் இருந்தாலும் ஆன் ரோடில் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் இட் ஹாஸ் 8 speed 80 ஆட்டோமேட்டிக் ட்ரான்சிஷன் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் வி ஹேவ் டு டாக் அபவுட் த சேஃப்டி ஆல்சோ. இதில் ஸோ சேஃப்டிக்காக வந்து 7 ஏர் பேக்ஸும் level 2 இது கொடுத்துருக்காங்க, அடாஸ். ஸோ இதில் வந்து எப்படின்னா ஃப்ரண்ட் கொல்யூஷன் பிரேக்கிங்ஸ் இருக்கும், எமர்ஜென்சி பிரேக்கிங்ஸ், அண்ட் தென் லேன் கீப் அண்ட் லேன் அசிஸ்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி வைஸாகவுமே ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இது கூடவே நம்ம வந்து இன்ஜின் ஸ்பெக்ஸில் அப்படியே கம்பேரட்டிவாக i5 பார்த்துடலாம். ஏன்னா அது கம்ப்ளீட்டாக வேறு டிஃப்ரெண்ட் ஜோனில். ஸோ அது வந்து எப்படின்னா 601 bhp ஓகே தராங்க. அண்ட் 601 bhp இது வந்து M60 இல்ல? ஆமாம், M60 X-Drive. X-Driveனா ஆல் 4 வீல்ஸ்க்கும் ஒரே டைம் பவர் போகிறது. அது BMWவோட டெக்னாலஜி X-Drive அப்படின்றது. ஓகே. ஸோ 601 bhp தராங்க, 795 டார்க். நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? இது வந்து மைக் ட்ராப் மூமெண்ட் மாதிரி இருக்கு. ஸ்பெக்ஸை கேட்கவே ஹார்ட் பீட் ஃபாஸ்ட் ஆகுது. இந்த வண்டியை ஓட்டினா எப்படி இருக்கும்? 7 அது ஓட்டும் போது தெரியும். 795. நான் இதை சீக்கிரம் ஓட்ட போகிறேங்க. இது வந்து ஈவி இல்லை. ஆமாம், ஸோ இட் இஸ் கோயிங் டு ஃபீல் டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நான் லைஃப்பில் ஒரு ஈவி கார் ஓட்டினதே கிடையாது. ஓகே. திஸ் வில் பி மை ஃபர்ஸ்ட் ஈவி கார். ஸோ அந்த ஆக்சலரேஷன் பண்ணி என் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றத ஹானஸ்ட்டாக அப்படியே கேப்சர் பண்ணி நான் போட போகிறேன். அது கூடிய சீக்கிரம் நம்ம சேனல் அப்லோட் ஆக போகுது. எஸ். ஸோ அதனால் நீங்கள் இப்போவே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரும்போது நீங்களே உடனே வந்து பார்த்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆல் ஃபார் த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ஆஃப் BMW i5 அண்ட் தென் 5 series லாங் வீல் பேஸ். எஸ். அண்ட் இந்த காரை நம்மளுக்கு கொடுத்தவங்க வந்து குன் BMW. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் இந்த டைமில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ரைட், இதோடைய ரிவ்யூவை சீக்கிரம் பார்ப்போம். அண்ட் we are done with the first impression. Yeah.
ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதான் இதுதான் இருக்க போகுது. ஸோ ரிவ்யூ தான் இருக்க போகுது. இதில் ஐஸ் பிரேக்கர்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ டில் தென் சைனிங் ஆஃப் ஜாஷ் ஃபேரன் அண்ட் அஸ்வின் கிரேஷ். பாய். Okay, left foot on the brake, right on the accelerator, M boost, here we go. My God!